கரைசல்களை நீர்க்கரைசல் மற்றும் நீரற்ற கரைசல் என இரண்டு வகையாக பிரிக்கலாம். கரைசல்களை நீர்க்கரைசல் மற்றும் நீரற்ற கரைசல் என இரண்டு வகையாக பிரிக்கலாம். நீரில் கரைக்கப்பட்ட காப்பர் சல்ஃபேட் நீர்க்கரைசலுக்கு எடுத்துக்காட்டு ஆகும். நீரில் கரைக்கப்பட்ட காப்பர் சல்ஃபேட் நீர்க்கரைசலுக்கு எடுத்துக்காட்டு ஆகும். கார்பன் டை சல்பைடில் கரைக்கப்பட்ட சல்ஃபர் நீரற்ற கரைசலுக்கு எடுத்துக்காட்டு ஆகும். கார்பன் டை சல்பைடில் கரைக்கப்பட்ட சல்ஃபர் நீரற்ற கரைசலுக்கு எடுத்துக்காட்டு ஆகும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் எந்த ஒரு கரைசலில் மேலும் கரைபொருளை கரைக்க இயலாதோ அக்கரைசல் தெவிட்டிய கரைசல் எனப்படும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் எந்த ஒரு கரைசலில் மேலும் கரைபொருளை கரைக்க இயலாதோ அக்கரைசல் தெவிட்டிய கரைசல் எனப்படும். 25 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் 100 கிராம் நீரில் 36 கிராம் சோடியம் குளோரைடு உப்பினை கரைத்து தெவிட்டிய கரைசல் உருவாக்கப்படுகிறது. 25 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் 100 கிராம் நீரில் 36 கிராம் சோடியம் குளோரைடு உப்பினை கரைத்து தெவிட்டிய கரைசல் உருவாக்கப்படுகிறது. நீர் ஒரு உலகளாவிய கரைப்பான் என்று அழைக்கப்படுகிறது. நீர் ஒரு உலகளாவிய கரைப்பான் என்று அழைக்கப்படுகிறது. எந்த ஒரு கரைசலில் கரைபொருளை கரைக்கும் கரைப்பானாக நீர் செயல்படுகிறதோ அக்கரைசல் நீர்க்கரைசல் எனப்படும். எந்த ஒரு கரைசலில் கரைபொருளை கரைக்கும் கரைப்பானாக நீர் செயல்படுகிறதோ அக்கரைசல் நீர்க்கரைசல் எனப்படும். அயனி பிணைப்பு சேர்மங்கள் நீரில் எளிதில் கரைந்து நீர்க்கரைசலை உருவாக்குகிறது. அயனி பிணைப்பு சேர்மங்கள் நீரில் எளிதில் கரைந்து நீர்க்கரைசலை உருவாக்குகிறது. எந்த ஒரு கரைசலில் நீரை தவிர பிற திரவங்கள் கரைப்பானாக செயல்படுகிறதோ அக்கரைசல் நீரற்ற கரைசல் என அழைக்கப்படுகிறது. எந்த ஒரு கரைசலில் நீரை தவிர பிற திரவங்கள் கரைப்பானாக செயல்படுகிறதோ அக்கரைசல் நீரற்ற கரைசல் என அழைக்கப்படுகிறது. நீரை தவிர பிற கரைப்பான்களை நீரற்ற கரைப்பான்கள் என அழைக்கிறோம். நீரை தவிர பிற கரைப்பான்களை நீரற்ற கரைப்பான்கள் என அழைக்கிறோம். நீரற்ற கரைப்பான்கள் ஆல்கஹால்கள், பென்சீன், ஈத்தர்கள். நீரற்ற கரைப்பான்கள் ஆல்கஹால்கள், பென்சீன், ஈத்தர்கள். ஒரே மாதிரியான கரைபொருளையும் கரைப்பானையும் கொண்ட இரு கரைசல்களை ஒப்பிடும்போது எதில் அதிக அளவு கரைபொருள் உள்ளதோ அது செறிவுமிக்க கரைசல் எனப்படும். ஒரே மாதிரியான கரைபொருளையும் கரைப்பானையும் கொண்ட இரு கரைசல்களை ஒப்பிடும்போது எதில் அதிக அளவு கரைபொருள் உள்ளதோ அது செறிவுமிக்க கரைசல் எனப்படும். ஒரே மாதிரியான கரைபொருளையும் கரைப்பானையும் கொண்ட இரு கரைசல்களை ஒப்பிடும்போது எதில் குறைந்த அளவு கரைபொருள் உள்ளதோ அது நீர்த்த கரைசல் எனப்படும். ஒரே மாதிரியான கரைபொருளையும் கரைப்பானையும் கொண்ட இரு கரைசல்களை ஒப்பிடும்போது எதில் குறைந்த அளவு கரைபொருள் உள்ளதோ அது நீர்த்த கரைசல் எனப்படும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் தெவிட்டிய கரைசலில் கரைந்துள்ள கரைபொருளின் அளவை விட குறைவான கரைபொருள் அளவை கொண்ட கரைசல் தெவிட்டாத கரைசல் ஆகும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் தெவிட்டிய கரைசலில் கரைந்துள்ள கரைபொருளின் அளவை விட குறைவான கரைபொருள் அளவை கொண்ட கரைசல் தெவிட்டாத கரைசல் ஆகும். 25 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் 100 கிராம் நீரில் 10 கிராம் அல்லது 20 கிராம் அல்லது 30 கிராம் சோடியம் குளோரைடு உப்பினை கரைத்து தெவிட்டாத கரைசல் உருவாக்கப்படுகிறது. 25 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் 100 கிராம் நீரில் 10 கிராம் அல்லது 20 கிராம் அல்லது 30 கிராம் சோடியம் குளோரைடு உப்பினை கரைத்து தெவிட்டாத கரைசல் உருவாக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் தெவிட்டிய கரைசலில் உள்ள கரைபொருளின் அளவை காட்டிலும் அதிகமாக கரைபொருளை கொண்ட கரைசல் அதிதெவிட்டிய கரைசல் எனப்படும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் தெவிட்டிய கரைசலில் உள்ள கரைபொருளின் அளவை காட்டிலும் அதிகமாக கரைபொருளை கொண்ட கரைசல் அதிதெவிட்டிய கரைசல் எனப்படும். 25 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் 100 கிராம் நீரில் 40 கிராம் சோடியம் குளோரைடு உப்பினை கரைத்து அதிதெவிட்டிய கரைசல் உருவாக்கப்படுகிறது. 25 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் 100 கிராம் நீரில் 40 கிராம் சோடியம் குளோரைடு உப்பினை கரைத்து அதிதெவிட்டிய கரைசல் உருவாக்கப்படுகிறது. அதிதெவிட்டிய கரைசலானது நிலையற்றது. அதிதெவிட்டிய கரைசலானது நிலையற்றது.
ஒரு கரைப்பானில் கரையக்கூடிய கரைபொருளின் அளவை கரைதிறன் என்ற பண்பினால் விளக்க முடியும். ஒரு கரைப்பானில் கரையக்கூடிய கரைபொருளின் அளவை கரைதிறன் என்ற பண்பினால் விளக்க முடியும். நீரில் கால்சியம் கார்பனேட்டின் கரைதிறன் 0.0013 கிராம் பர் 100 கிராம் நீர். நீரில் கால்சியம் கார்பனேட்டின் கரைதிறன் 0.0013 கிராம் பர் 100 கிராம் நீர். நீரில் அமோனியாவின் கரைதிறன் 48 கிராம் பர் 100 கிராம் நீர். நீரில் அமோனியாவின் கரைதிறன் 48 கிராம் பர் 100 கிராம் நீர். நீரில் குளுக்கோஸின் கரைதிறன் 91 கிராம் பர் 100 கிராம் நீர். நீரில் குளுக்கோஸின் கரைதிறன் 91 கிராம் பர் 100 கிராம் நீர். நீரில் சோடியம் அயோடைடின் கரைதிறன் 184 கிராம் பர் 100 கிராம் நீர். நீரில் சோடியம் அயோடைடின் கரைதிறன் 184 கிராம் பர் 100 கிராம் நீர். கரைதிறனை கரைபொருளின் நிறை பை கரைப்பானின் நிறை இன்ட்டு 100 என்ற சமன்பாட்டின் மூலம் கணக்கிடலாம். கரைதிறனை கரைபொருளின் நிறை பை கரைப்பானின் நிறை இன்ட்டு 100 என்ற சமன்பாட்டின் மூலம் கணக்கிடலாம். கரைதிறனில் கரைப்பான் மற்றும் கரைபொருளின் தன்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. கரைதிறனில் கரைப்பான் மற்றும் கரைபொருளின் தன்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.